சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அப்பதான் ஆட்சி தொடரும் அப்படின்ற விஷயத்தை தான் தேர்தல் முடிஞ்ச மே 4ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அது இன்னைக்கு உறுதியாயிருக்கு. 144 ஆதரவு உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தொடர்கிறது. தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக தொடர்கிறார். இதுதான் நம்ம காலையில இருந்து பார்த்தோம். ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 நாட்களும் சட்டசபை கூட்டத்தொடரை காலையில இருந்து அது முடிகிற வரைக்கும் லைவ்ல பார்த்துருக்கோம். நம்ம கடந்த ஆட்சியில வந்து இது நேரலையில ஒளிபரப்பணும்னு எதிர்கட்சியா இருந்தப்போ பேசின மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அதை செய்யல, முழுமையா ஒளிபரப்பல. இந்த முறை இந்த 3 நாட்களும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பல லட்சம் பேர், எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான பேர் இந்த சட்டமன்றத்துல என்ன நடக்குது, எப்படி பேசுறாங்க, யார் எப்படி என்ன பேசுறாங்க, எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து நிகழ்வுகள் நடக்குது, ஆளுநருடைய ரோல் என்ன, சபாநாயகருடைய ரோல் என்ன, கொறடானா என்ன, முதலமைச்சர்னா என்ன, எதிர்கட்சி தலைவர்னா என்ன, பெரும்பான்மைனா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை நேரலையில பார்த்து அதை புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கணும். தெரியாத விஷயங்களை தேடி 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 கத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி. இதை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க அரசியலை கத்துக்க ஆரம்பிக்கிற அந்த விரும்பக்கூடிய ஒரு மனப்பான்மை பெருவாரியான மக்கள்கிட்ட வந்திருக்கு. அதுவே மிகப்பெரிய சாதனை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகள்லையும் பொதுமக்களுடைய பங்கு, விமர்சனம், கருத்து, இதெல்லாம் வந்து பரிமாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நடக்குது. ஊடகங்களுக்கு இது அப்பட்டமா நல்லாவே தெரியும். ஏன்னா இதற்கு முன்னாடியே சட்டமன்ற நிகழ்வுகளை ஒளிபரப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் சட்டமன்றத்தை இந்த மாதிரியான வாக்கெடுப்புகள்லாம் நடந்திருக்கு. கூவத்தூர் மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்ம பரபரப்பா நம்ம பேசணும். ஆனா அந்த அளவுக்கு இந்த அளவுக்கான வியூவர்ஷிப்போ இந்த அளவுக்கான ஒரு மக்கள் ஆர்வமோ அப்ப கிடையாது. எல்லாத்தையும் ஏதாவது ஒரு செய்தியா கடந்து போயிடுவாங்களே தவிர இந்த அளவுக்கு அதை உணர்ந்து இது நம்ம ஆட்சி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ற உணர்வோட நிறைய பேர் பார்க்குறாங்க. இது ஆரோக்கியமான ஒரு விஷயமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அடுத்து சட்டமன்றத்தில் நடந்தது. சட்டமன்றத்தில் என்ன நடக்கும், எல்லாரும் வந்து அவங்கவுங்க கட்சி சார்பாக ஒவ்வொரு கட்சி சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேஷனும் அங்கே இருக்கணும், அங்கேருந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக ஒரு உறுப்பினர் அங்கே உள்ளே இருப்பாங்க அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அது நடக்கலை. அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அந்த நானும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து விலகிய விஷயங்கள்லாம் நம்ம போட்டிருந்தோம், அதையும் பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணமும் பல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது கட்சி விவகாரம், நான் அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நல்லதும் இல்லை. பெரிய பிரச்சனை தப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன இஷ்யூஸ் தான். ஸோ என்னுடைய தனிப்பட்ட சில காரணங்களுக்காக நான் வெளியேறியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து டீப்பாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் எதிர்பார்த்தது அது சட்டமன்றத்தில் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக ஒரு உறுப்பினர் அங்கே பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அப்படி ஒவ்வொருத்தரும் பேசும்போது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பலரும் வந்து ஆதரிக்கிறவங்க ஆதரிச்சு பேசினாங்க, எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சி எதிர்த்து பேசினாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சேர்ந்த கூட்டணி, இவங்க ஆட்சி அமைச்சது, இதெல்லாம் என்ன அப்படின்றது தெரியாமலே, வரலாறு தெரியாமலே நம்ம நெப்போ கேட்டிருக்காருல உதயநிதி ஸ்டாலின், அவர் என்ன பண்றாருன்னா அங்க வந்துகிட்டு மேடையில எப்படி விமர்சனம் பண்றாங்களோ அந்த மாதிரியே வந்து சட்டசபை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு 5 வருஷம் சட்டசபை அனுபவம் மாதிரி இருக்குன்றாங்க. சட்டசபையில எதை பேசணும், எது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு, அதெல்லாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் ஒரு வார்த்தையை விட்டு அதை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கணும், இது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு நம்ம அவைத்தலைவர்கிட்ட கூட்டு வாங்கினாரு. ஓகே, வழக்கம் போல வந்து விமர்சனங்கள் தான். நீங்க வந்து இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, இந்த வாக்குறுதிகள்லாம் நம்பி மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு போட்டிருக்காங்க, அவங்களை ஏமாத்தாதீங்க ஊனர். கடந்த 5 வருஷமா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது வாக்குறுதிகள் என்னன்னு வாயை திறந்து கேட்டா வாயே திறக்க மாட்டாரு, அப்படியே பூசி முழுகிட்டு ஓடிடுவாரு. இங்க வந்து வாய்களே பேசுவார். கேட்டா எதிர்கட்சி, நாங்க கேள்வி கேட்போம், கேளுங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு தான் பதில் நாங்க சொல்ல தயாரா இருக்கோம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆட்சி இது இல்லைங்க அப்படின்ற மாதிரி அண்ணனும் பதில் சொன்னார். இவர் கேட்டதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது குதிரை பேரம்லாம் நடந்ததான், பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி அப்படின்னு நீங்க பேசுனீங்களே, அந்த தலைமையிலான கூட்டணியில இருந்த கட்சி தலைவர்களை போய் பார்த்து சால்வை போட்டு அவங்களுடைய ஆதரவெல்லாம் வாங்குறீங்களே, இது எந்த மாதிரியான இதெல்லாம் பேசுறாங்க. உங்களை கூட தான் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க, உங்க கூட்டணியில இருந்தவங்க தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க எந்த மாதிரி, இதெல்லாம் நம்ம கேட்கணுமா இல்லையா? உங்க அப்பாவையும் பார்த்து சால்வெல்லாம் போட்டாரு, உங்களுக்கும் கட்டி பிடிச்சி கையெல்லாம் கொடுத்தாரு, அப்பெல்லாம் ஜாலியா இருந்ததா? ஒரு அரசியல் நாகரிகம். ஆதரிக்கிறேன்னு சொல்ற எல்லாரையும் பார்க்க வேண்டியது, அரசியல மூத்தவர்கள் எல்லாரையும் பார்க்க வேண்டியது, இது அரசியல் நாகரிகம். ஸோ அதனால அவர் பார்த்தாரு. அண்ட் தென் அவங்க ஆதரவு, அவங்க கட்சியுடைய பிரச்சனை, அவங்க கட்சியில அவங்களுக்கு தேவை என்ன, அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தொடர் தோல்விக்கான காரணங்கள் என்ன, அவங்க கட்சி எப்படி ரிஃபார்ம் பண்ணும், இந்த ஆட்சி நடக்கும்போது நம்மளுடைய பங்கு என்னவா இருக்கணும், அந்த கட்சி முடிவு பண்ணி அவங்களதான் வந்திருக்காங்க, நாங்க போல. நீங்க என்ன சொன்னீங்க, ஆட்சி இங்க இங்க வந்து சட்டமன்ற கூட்டத்துக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்த உடனேயே மக்கள் தீர்ப்பை நாங்க ஏற்கிறோம், இந்த ஆட்சி அமைகிறதுல எந்த ஒரு இடையூறும் எங்களால் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு
நாங்க வந்து இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி நாங்க நிர்வாகிகளோட பேசுறோம், கலந்துரையாடுறோம், கூட்டணி கட்சி தலைவர்களோட பேசுறோம், ஒன்று பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்து அதிமுகவையே ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்களே, இதெல்லாம் நல்லவா இருக்கு? கேட்கணுமா இல்லையா? நான் உங்களை மாதிரிலாம் கொச்சையெல்லாம் பேச மாட்டேன், டீசெண்டா தான் கேட்போம். சரியா? அந்த மாதிரி ஒரு கூட்டணி பேசி நீங்க இந்த மாதிரி கவுக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணி எதிரியோடவே கை கோக்குறதுக்கே ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன நேர்மையா நாணயமா நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்கணும்ல. இந்த இடத்துல இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை ரொம்ப தெளிவா சட்டமன்றத்தில் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்குறாங்க. அதை லைவ்ல எல்லாருமே பார்த்தோம். பேச விரும்பக்கூடிய எல்லோருக்கும் வந்து நேரம் கொடுக்கப்பட்டது அவைத்தலைவரின் அனுமதியோட. அப்படி பேசினாங்க. இவர் பேசினார், குதிரை பேரம்லாம் நடந்திருக்கு, அமமுகவுடைய கட்சியில இருந்து ஒருத்தரை வந்து நேற்று நீக்கிட்டாங்க, இதுதான் வந்து நீங்க சொன்ன அந்த இந்த அரசியலா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒன்றும் புரியல. அவருங்க தான் டிராமாவை கிரியேட் பண்ணி அவங்க தான் டிராமாவே பண்ணது. அது தெளிவா அது கொஞ்சம் உடஞ்சி போச்சு. அவங்க போட்ட டிராமா எப்படி வந்து அந்த நபர் தன்னுடைய சுய விருப்பத்தோட ஆதரவு கொடுத்துட்டு பிறகு அழுத்தத்தால வந்து பிரஸ் முன்னாடி பேசினது, அந்த பிரஸ் முன்னாடியே எல்லா கதைகளும் உடைஞ்சு போனது. அதற்கு பிறகு சட்டமன்றத்துல வந்து அதெல்லாம் தவறு தான், என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி கட்சி அவரை நீக்கினது, திரும்பவும் அவர் வந்து இங்க வந்து இப்ப ஆதரவா வாக்கு செலுத்தி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். மக்கள் இப்படி கேட்கறாங்க, சோசியல் மீடியால இப்படி போடுறாங்க, மீன் டென்டட் ஆகி போச்சு, ரீல்ஸ் அரசியல் ஆகி போச்சு அப்படின்னா இவர் சோசியல் மீடியால மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் இன்ஸ்டாகிராம்ல தேடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி இந்த மாதிரி ரீல்ஸ் அரசியலாம் வந்து பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ரீல் மாடல் வந்து போச்சுல்ல, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற மாடல் மாதிரி ஒரு மாடல் ஒன்று 5 வருஷமா ஆட்சி பண்ணீங்களே, அதுதான் வந்து ரீல் மாடல். நீங்க சொல்லக்கூடிய சோசியல் மீடியா மாடல், விளம்பர மாடல், அந்த மாடல் மாதிரி இந்த ஆட்சி இருக்காது. ரொம்ப தெளிவா சொன்னார். கடந்த ஆட்சியில் தொடர்ந்துகிட்டு இருந்த மக்கள் நல பணிகள் இந்த ஆட்சியிலும் தொடரும், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் இந்த ஆட்சியிலும் தொடரும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றதை போட்டு உடைச்சார். கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க பண்ணியிருக்கக்கூடிய ஊழல்கள் என்ன, ஊழல்கள் என்ன, அதெல்லாம் பார்த்து எப்போ ஏதாவது செய்யணும் அப்படின்றத தெளிவா பண்ணுவார். நாங்க அதெல்லாம் பண்ணோம், நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு இருந்த நிலைமை வேற. அது நீங்களே சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அவசரப்படாதீங்க ஐயா. யாருக்கு எந்த நேரத்துல எது போகணுமோ அது போகும். நீங்க ஆட்சி அமைச்ச உடனே கடந்த ஆட்சியில கொடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் எதெல்லாம் நிறுத்தினீங்க நான் பட்டியல் போடவா? ஸ்கூலுக்கு சைக்கிள் கொடுக்கல, லேப்டாப் கொடுக்கல, முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்துல மகப்பேறு நிதி உதவி கொடுக்கல. இதெல்லாம் நீங்க நிறுத்தின முக்கியமான விஷயங்கள். அம்மா உணவகத்துக்கு நீங்க கொடுக்காம நிறுத்தின நிதி, இந்த மாதிரி எக்கச்சக்க மக்கள் நல திட்டங்கள், தலைக்கு தங்கம் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கேல, அப்புறம் நிறுத்திட்டீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நிறுத்திட்டு நாங்க புதுசா ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க வந்து உருட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறக்கல மக்கள் இன்னும். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. குதிரை பேரம் நடக்குது இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த குதிரை பேரம் நடக்கிற ஆட்சியில குதிரை மாதிரி வேகத்துல ஓடக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லி தலைவர் ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அந்த நிறைய விஷயங்கள் இது சிறுபான்மை ஆட்சி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தலைவருக்கு புரியல. தலைவருக்கு வந்து 2006 திமுக ஆட்சி எப்படி அமைஞ்சது அப்படின்றது தெரியாது நினைக்கிறேன். வரலாறு தெரியாம நெப்போக்கெட் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த டைம்ல வந்து எந்த மாதிரியான ரிப்ளை வந்ததுலாம் அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும். அவர் கேட்டுட்டு வந்து சட்டமன்றத்தில் கொஞ்சம் உட்காந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி ரொம்ப தெளிவா சொன்னார். டேய் நீ ஜோசப் விஜய்னு சொன்னவனே, ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொன்னவர்கிட்ட போய் இது சிறுபான்மை ஆட்சின்னு சொன்னவனே தளபதி, ஆமாம் இது சிறுபான்மை ஆட்சி தான், சிறுபான்மையின மக்களுக்கான ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் டொங்குன்னு ஒரு கொட்டு கொட்டாரு. தலைமை பேசி முடிச்சுட்டு வழக்கம் போல பிரேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், இந்த தீர்மானத்தில் விருப்பம் இல்லைன்னு. உள்ள இருந்து சண்டை செய்யணும் தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்டு அமிச்சது காலையில போய் டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு கிளம்பி ஓடுறது கிடையாது. உள்ள இருந்து விவாதங்கள்ல கலந்துக்கணும். வந்தோமா, அட்டனன்ஸ் போட்டோமா, 4 டயலாக பார்த்து படிச்சுட்டு அப்படியே கிளம்புறோமா, அது கிடையாது சட்டசபை. வெளிநடப்பு. இவங்க இன்னும் இந்த வருஷத்துல எத்தனை நாள் வெளிநடப்பு செய்ய போறாங்கன்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NKR.